அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நகர்ப்புற பகுதிகளிலுள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 26இல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி புறப்படுகிறார். முதலீட்டு பணிகளை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு திரும்ப உள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை ஒட்டி 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி 340 பேருந்துகளும், 23ஆம் தேதி 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தலா 55 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தலா 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2833 காவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. 180 சிறை காவலர்கள், 631 தீயணைப்பு வீரர்களும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆன்லைனில் இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், காவலர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் எனவும், இவர்களுக்கு மாத சம்பளமாக 18,000 ரூபாய் முதல் 67,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும், தேர்வர்கள் தேர்வு அறிவிப்பினை tnusrb.tn-government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் 1,45,000 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை இடங்கள் 75% மேல் நிரப்பப்பட்டும் உள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கடந்த 6 ஆண்டுகளை விட அதிகரித்தும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: எஸ்ஐ தேர்வில் இனி காவல்துறை இட ஒதுக்கீடு கிடையாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான எழுத்து மற்றும் உடல் தகுதி தேர்வு நடைபெறும் என தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் தேர்வானது இனி வரும் காலங்களில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான எழுத்து மற்றும் உடல் தகுதி தேர்வாக இருக்கும் எனவும், அதாவது காவலர்களுக்கான 20% ஒதுக்கீடு இருக்காது எனவும் தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 24ஆம் தேதி வரை வீசும் எனவும், மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று வீசும் என்பதால் மீனவர்கள் மேற்கண்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். எட்டாவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவானது 11/8/2025 அன்று முதல் தொடங்கி 20ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த கால அவகாசமானது 15/9/2025 வரை நீடிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான கோபிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிக்கான சான்றிதழ்களை 27ஆம் தேதிக்குள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. அடுத்த மாதம். 11வது அறிவிப்பு: +2 துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், பொது கலந்தாய்வில் பங்கேற்க தவறிய மாணவர்கள் ஆகியோருக்கான நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு 23ஆம் தேதி வரை இணைய வழியில் நடக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக ஜூலை கடைசி வாரத்திலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை பெறப்பட்டன.
இதற்கு 16,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துணை கலந்தாய்வு முடிவடைந்த பிறகு பொறியியல் படிப்பில் எஸ்சி அருந்ததியர் ஒதுக்கீட்டிலுள்ள காலி பணியிடங்களில் எஸ்சி மாணவர்கள் சேருவதற்கான சிறப்பு கலந்தாய்வு வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி நடைபெறும் எனவும் 26ஆம் தேதியுடன் ஒட்டுமொத்த கலந்தாய்வு பணிகளும் நிறைவடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. பயணிகள் முன்பதிவு அமைப்பு PRS மூலமாக நிமிடத்திற்கு 25,000 பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதை மேலும் அதிகரிப்பதற்கான தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் இது முழுமை பெறும் பட்சத்தில் நிமிடத்திற்கு 1,00,000 டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 13வது அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிக்கும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளில் பணம் வைத்து விளையாடும் நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தி ஒயிட் பலூன் என்னும் ஈரானிய மொழிபெயர்ப்பு திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. இந்த படம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மனிதநேயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை ஒளிபரப்பு செய்வதற்கான இணைப்பு லிங்க் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டும் உள்ளது. அதற்குரிய பாட வேளைகளில் படத்தை திரையிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டையை அடுத்த செங்குறிஞ்சி சுங்கச்சாவடியில் செப்டம்பர் 1 முதல் சுங்க கட்டணம் 5 ரூபாய் உயர்த்தப்பட உள்ளது. கார், ஜீப் வாகனங்களுக்கு தற்போது 65 ரூபாய் வசூலிக்கப்படும் கட்டணமானது 1ஆம் தேதி முதல் 70 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது. இலகுரக வாகனங்களுக்கு 115 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது இது 120 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. 16வது அறிவிப்பு. விமான நிலையங்களில் இருக்கும் எடை விதிகளை முக்கிய ரயில் நிலையங்களிலும் பின்பற்ற ரயில்வே முடிவு செய்துள்ளது. ஏசி முதல் வகுப்பு பயணிகள் 70 கிலோவும், 2ஆம் வகுப்பு 50 கிலோவும், 3ஆம் வகுப்பு ஸ்லீப்பர்கள் 40 கிலோவும், பொது பெட்டியில் பயணிப்போர் 35 கிலோ எடையுள்ள பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் எனவும் கூடுதலாக உள்ள உடைமைகளை லக்கேஜ் அலுவலகத்திலேயே பதிவு செய்ய வேண்டும் எனவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணிக்கு டெண்டர் கோரியது தமிழக அரசு. 38 மாவட்டங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது சுமார் 35 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாக தகவல் இருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கு உள்ளனர், என்ன பணி செய்கிறார்கள் என்பதையும் கணக்கெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 18வது அறிவிப்பு. TNPSC குரூப் 2 2A தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வானது ஆகஸ்ட் 29 தேர்வாணைய இணையதளத்தில் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியலானது TNPSC.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.